அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வில்லேஜ் ஹோம் குக்கிங் சேனலில் சிக்கன் 65 எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முழு கோழியை தான் இப்போ 65 பண்ண போகிறோம். சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனை லேயர் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனை நல்லா லேயர் பண்ணாதான் நம்ம ஆட் பண்ணக்கூடிய மசாலாலாம் நல்லா இறங்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போதும் சீக்கிரமாக வேகும். வீட்டிலேருந்து சமைக்கும்போது கூட நமக்கு ரொம்ப போர் அடிக்கும். ஆனால் வெளி இடத்துக்கு வந்து சமைக்கும்போது மனசுக்கு நிம்மதியும் இயற்கை ரசிச்சுக்கிட்டே இருக்கிற வாய்ப்பும் கிடைக்கும். சிக்கனை லேயர் பண்ணி எடுத்தாச்சு. மசாலா தடவிக்கலாம். சிக்கன் பொடி, தயிர், பெப்பர், தேவையான அளவு சால்ட்டு, கார்ன்ஃப்ளவர், எக்கு 1, இப்போ எல்லாத்தையும் விரவி எடுத்துக்கலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அரை லெமன் புழிஞ்சிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவும் சேர்த்து நல்லா கலக்கி எடுத்தாச்சு. இப்போ சிக்கனில் மசாலாவை பூரா அப்ளை பண்ணிக்கலாம். சிக்கனில் மசாலா தடவை எடுத்துக்கலாம். மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விடணும். பாருங்க, சாதாரணமாக இருந்த சிக்கனை மசாலாவால் குளிப்பாட்டி இப்போ மசாலா சிக்கனாக மாற்றிக்கிட்டு இருக்கேன். சிக்கனில் மசாலா தடவியாச்சு. ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். சமைக்கிறதுக்காக அடுப்பு பற்ற வச்சுக்கலாம்.
இருக்கட்டும். சட்டி அடுப்புல வச்சுக்கலாம். சட்டி சூடாயிடுச்சு. இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா தடவின சிக்கனை எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஆட் பண்ண சிக்கன் நல்லா ஒரு பக்கமா வெந்து வரட்டும். சிக்கனை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, சிக்கன் நல்லா சூப்பரா வெந்துகிட்டு இருக்கு. நம்ம இதை அடிக்கடி திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுக்கிட்டே இருக்கணும். தீ நல்லா மலமலன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சிக்கன் நல்லா வெந்துகிட்டு இருக்கு. வேற லெவல்ல வந்துகிட்டு இருக்கு. என்னதான் சிக்கன் பீஸை தனித்தனியா பொரிச்சு எடுத்தாலும் முழு கோழியை பொரிச்சு எடுத்து சாப்பிட்றதே தனி ஒரு ஃபீல் தான். சிக்கனு நல்லா ஆல்மோஸ்ட் ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம ஆட் பண்ண மசாலா சிக்கன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் 65 சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். கொஞ்சமா லெமன் புழிஞ்சிக்கலாம். இப்போ சிக்கனை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா வந்திருக்கு. வாவ், வேற லெவல் டேஸ்ட். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. சிக்கன் நல்ல பூ மாதிரி வந்திருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைகள்லாம் கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம வில்லேஜ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.